ஸ்கேனுக்கு போனப்போ அவங்க வந்து அந்த அனாமலி ஸ்கேன் 5th மந்த்துக்கு ஆமா. எழுதி கொடுத்தாங்க. போனப்போ அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஸ்டொமக்லாம் ஒரு மாதிரியா வித்தியாசமா இருந்தது. என்ன இப்படி இருக்கு? நம்ம நாளைக்கே ஸ்கேனுக்கு அவங்க வந்து இந்த 1 வீக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் ஸ்கேன் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு மாதிரி இருக்கு. நம்ம நாளைக்கே போய் பார்த்துரலாம் ஸ்கேனு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு ஸ்கேனுக்கு போனோம். மறுநாள் போனோம். போனப்போ அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, "ஓகே, எல்லாம் ஓகே. ஆனா நீங்க வந்து லென்த் ரொம்ப கம்மியா இருக்கே! டாக்டர் அத பத்தி எதுவும் சொன்னாங்களா?" அப்படின்னு சொன்னாங்க. இல்ல டேப்லெட் குடுத்தாங்க. அதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு. "ஓகே, நீங்க நாளைக்கே போய் பாருங்க." அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இப்ப நான் பேபி என்ன பேபின்னு சொல்லட்டா? அப்படின்னு சொன்னாங்க. ஜெண்டர் ரிவீல் பண்ண வந்து சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொன்னேன். சரி உங்க ஹஸ்பண்ட வர சொல்லுங்கன்னாங்க. அவங்களும் வந்தாங்க. அப்போ பார்த்துட்டு இட்ஸ் அ பாய் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பேபி பார்த்தீங்கன்னா, அழகா கியூட்டா இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இப்படி இப்படி ஒரு மாதிரி கியூட்டா இருந்துச்சு. இப்படி இப்படி பண்ணிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்துச்சு. பெரண்டுகிட்டு அந்த மாதிரிலாம் ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. பாய் பேபின்னோனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே கற்பனை பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நான். நம்ம பையன் பொறந்தான்னா, நம்மள ஃபியூச்சர்ல அப்படி பார்த்துப்பான். நம்மள கார்லலாம் கூட்டி போவான். அந்த மாதிரி கற்பனை உலகத்துல பறக்க ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் சரி ஓகே. நான் எல்லாம் ஓகே தான். ஆனா இவங்க நாளைக்கே போய் பாருங்கன்னு சொன்னாங்கல்ல ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு. அதனால நம்ம நாளைக்கே போய் பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் விட்டு வந்தோனே ஹாஸ்பிட்டல் போனோம். அ போனோனே டாக்டர் பார்த்துட்டு, "கீதாஞ்சலி என்னம்மா? அ எ உடனே வந்து செர்விக்கல் ஸ்டிச் பண்ணணும்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அ என்ன சொல்றீங்க? இல்ல டாக்டர் நான் தான் டேப்லெட்லாம் யூஸ் பண்றேன்ல. நான் வேணா பெட் ரெஸ்ட்லயே இருக்கேன். இப்படியே இருக்கேன். நான் எனக்கு ஆப்ரேஷன் தியேட்டர்லாம் நான் போகல. எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் 1க்கு 2 போட்டு, என் ஃப்ரெண்டு தான் நான் அவங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன். நீங்க ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. இன்னைக்கே சர்குலாஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்குன்னா ஒண்ணுமே புரியல. ம். படபடன்னு ஆயிடுச்சு. ஐய்யய்யோ! என்ன ஆகும்? நம்ம பேபி எப்படியாவது காப்பாத்தணுமே! நல்லபடியா நம்ம பேபி என்ன பண்றது? இது இது ஆப்ரேஷன்ங்கிறாங்களே! இது வலிக்குமா? என்ன பண்றது? ஒண்ணுமே புரியல. கூட ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருக்காங்க.